ஆரம்பிக்கலாங்களா? Hi guys, welcome back to JV Reaction. It's me Jiva. என்னதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா விஸ்வம் அப்படின்னு சொல்லி டீசர் ஒன்று ரிலீஸ் ஆகியிருக்கு. விஸ்வமா யார் விட்டு விஸ்வாசமா அப்படின்னு கேட்காதீங்க. விஸ்வாசம் இல்ல, விஸ்வம் அப்படின்னு சொல்லி தெலுங்கு மூவி ஒன்று அதற்கு டீசர் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. யாரு நம்ம நடிச்சிருக்கான்னு பார்த்தா கோபி சாந்த். அவர் எல்லாருக்குமே தெரியும். தமிழ் டப் மூவிஸ்மே அவர்கிட்ட வந்திருக்கு நிறையவே. அப்படி ஒரு படத்துல இருந்து தான் டீசர் ஒன்று விட்டுருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போறோம். பாஷையே தெரியாம என்ன ரியாக்ஷன் பண்ண போற அப்படின்னு கேட்கலாம். பாஷையா முக்கியம், படத்தை பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி தான். பாஷை தெரியாடி பரவாயில்ல. ஏய் என்னடா இது, வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. என்ன ரியாக்ஷன் தான் பண்ண போறோம். எப்படி இருக்குன்னு பார்த்து ரியாக்ட் பண்ணுவோம். ఓకే లెట్స్ గో గైస్, வாங்க பார்த்துட்டு வந்துருவோம். ఇంటికి సంబంధం అబ్బాయికే అమ్మాయికే? బగినపల్లి పండు లాంటి మా పాపకి కలెక్టర్ కాయ లాంటి కుర్రాడిని నువ్వే వెతికి పెట్టాలయ్యా. నీకు ఎలాంటి అబ్బాయి కావాలి తల్లి? కనపడగానే నా మీద పడిపోవాలి, నైట్ అంతా మెలకుగా ఉండాలి. వచ్చేసాడు. మా నాన్న అంటే నాకు చాలా ఇష్టం. ఇస్ మై బర్నింగ్ ఎమోషన్. చెప్పరా నీ యప్ప, ఓరా నీ యప్ప, తప్పుకోవే నీ యప్ప. వాట్ డిడ్ యు సే? నీ యప్ప అన్నారా నీ యప్ప? నీ అబ్బా అన్నందుకే ఇలా కొడుతున్నాడు. మీరేమో అమ్మ నా బూతులు తిట్టారు, మిమ్మల్ని ఏం చేస్తాడు? ఇండియా అప్పుల్లో 2వ స్థానంలో ఉండడానికి కారణం మోసం. తప్పుల్లో 5వ స్థానంలో ఉండడానికి కారణం మోసం. నేను ఇక్కడ ఉండడానికి కారణం మోసమే. మీరు ఫైట్ చేసిన స్టైల్ చూస్తే మీకు మార్షల్ ఆర్ట్స్ బాగా తెలిసినట్టుంది సార్. నాకు ఆర్ట్స్ తప్ప వేరే ఏ ఆర్ట్స్ పెద్దగా తెలియదు సార్. వాడేదో కొంచెం మెంటల్ పేషెంట్ లా ఉన్నాడు. ఎవడో నువ్వు? గోపి రెడ్డిని, మీ అన్నయ్య బుల్రెడ్డి గారు అబ్బాయిని. నాకు జన్మనివ్వలేదా? పని మనిషికి చేతి ఇవ్వను. ఇలాంటి పనికి మాలినోడికి జన్మనివ్వనికి ఇస్తాను రా. అవునా సాలే కూట్లే దమ్ముకే రా, చూసుకుందాం, పట్టుకుందాం. ఇది మా ఇంటికి పెట్టేది. మా అమ్మ నాన్నలు కూడా నన్ను ఎప్పుడు కొట్టలే. డబ్బులు కొట్టారని మామిడికాయల రైతులు చాలా సార్లు కొట్టారు కదా. ఇసుకేసి కొట్టారు కానీ ముందుకు వచ్చి కొట్టలేదు. இப்படி ஒரு சீனை தான் தேடிட்டு இருந்தேன். எங்கடா ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று கூட காணாது. కొట్టారు, తీసుకున్నాం. రేపు మాకు టైం వస్తుంది, మేము కొడతాం. వాడు మందు వేయినంత వరకే మహర్షి, మందు వేస్తే పిశాసి. அக்டோபர் 11 10ஆம் தேதி தான் வேற என்னென்னமோ படம் வருது போல. அதோட ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, யாரோட படம்னு பார்த்தா ஸ்டார்ட்லயே சொல்லியிருப்பேன். அதுதான் கோபி சாந்த் அப்படிங்கிறவர்கிட்ட. அப்புறம் பார்த்தோம்னு சொன்னா அவங்க பேரெல்லாம் வித்தியாசமா இருக்கும், அதனால பார்த்தே சொல்றேன், நீங்க யோசிக்காதீங்க. காவியா தபார் அப்படின்னு ஒரு பேர் சரியான தெரியல. ஜிஷோ செங்குப்தா, அப்புறம் நரேஷ், சுனில், பிரக்தி, கிக்ஷியாம். இல்ல தெரிஞ்ச ஒரு பேரு மட்டும்தான் இருக்குது, விடிவி கணேஷ். அவரை நமக்கு தெரியும், அவர் இதுலயுமே இருக்காரு. அப்புறம் வெண்ணிலா கிஷோர், ஸ்ரீகாந்த் ஐயங்காரா, அப்புறம் ராகுல் ராமகிருஷ்ணா, பத்தி ரிஷி, அதர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய யாருன்னு தெரியல. டைரக்ட் வந்து யாருன்னு பார்த்தா ஸ்ரீனு வைட்லா அப்படிங்கன்னா. ப்ரெசன்ட் வந்து டோன்ட் புட்டி, பேரை செக் பண்ணிக்கங்க. பேர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, எனக்கு என்னன்னு தெரியல. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கை கொடுக்குறேன், அதை செக் பண்ணிக்கங்க. ஓகே, இவ்வளவுதான். படத்தை பத்தி சொல்லணும், ட்ரெய்லரை பத்தி சொல்லணும்னு சொன்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பாக்குற மாதிரி ஒரு படம் மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாவே ஒரு ட்ரெய்லர் ஃபுல்லாவே ஸ்டார்ட்ல பார்த்தோம்னு சொன்னா ஃபுல்லாவே ஒரு காமெடி மட்டும் சீன்ஸை மட்டும் காட்டுற மாதிரி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரெய்லர்ல ஆஃப் பார்த்தோம்னு சொன்னா அங்கிட்ட ஃபைட் சீக்வன்ஸ் அந்த மாதிரி ஒரு சீனை காட்டுற மாதிரி எடுத்திருக்காங்க. நம்ம ஹீரோவுமே கொஞ்சம் ஓகே, அவருமே காமெடி ட்ரை பண்ற மாதிரி அந்த மாதிரிலாம் சீன்லாம் கொஞ்சம் இருக்குது. டயலாக்லாம் என்னென்ன சொன்னாங்கன்னு எனக்கு புரியல, தெலுங்குல சொல்றாங்க. அது பெஸ்ட் எனக்கு என்னன்னே தெரியல. நான் ரியாக்ஷன் பண்ணவங்களுக்கு தான் வந்தேன். யாரும் இதை தப்பா எடுத்துக்க வேணாம், கோச்சிக்க வேணாம். நான் அந்த ஒரு இதுக்காக தான் வந்து ரியாக்ஷன் பண்ணுவோம்னு சொல்லி ட்ரெய்லர் பார்க்குறப்ப தான் இருக்கு, காமெடியா இருக்கு ட்ரெய்லர் ஃபுல்லாவே. அது நமக்கே விளங்குது ட்ரெய்லர் பார்க்குறப்பே. ஒவ்வொரு சீனும் சரி, அந்த சவுண்ட்ஸும் சரி,
ஆனா ரெண்டாவதுல அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் போறப்போ சவுண்ட் பிஜிஎம் ஒன்று கொடுத்தாங்க, அது வேற லெவல்ல இருந்துச்சு. யார் மியூசிக் டைரக்டர்னு பாத்துருவோம். சைத்தான் பாரத் வாட்ச் அப்படிங்கிறவர் தான். அந்த அந்த இது பிஜிஎம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த ஃபைட்லாம் நடக்கிறப்போ ஒரு சின்ன பிஜிஎம் போட்டாங்க, அது வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி இதை பத்தி சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியல. இதை பத்தி வேற எதுவும் உங்களுக்கு தெலுங்கு தெரிஞ்சா, அப்படி இல்லைன்னா ட்ரெய்லரை பத்தி உங்களுக்கு வேற எதுவும் தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய், தேங்க்யூ.